ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நாம் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மஷ்ரூம் கேப்சிகம் ரைஸ், காளான் குடைமிளகாய் வச்சு ஒரு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் பாஸ்மதி ரைஸை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அடுத்தது ஒரு வெங்காயம், 3 பச்சை மிளகாய், காளான், அப்புறம் ஒரு குடமிளகாய். மஷ்ரூமையும் கேப்சிகமும் நீங்கள் உங்களை விருப்பப்படி கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் புதினா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த ரைஸ்க்கு. அப்புறம் பூண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது ரைஸ் வேகிறதுக்காக தண்ணி சூடு பண்ணியிருக்கேன். தண்ணி சூடாயிடுச்சு. அதில் ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ், சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். நல்லா இப்போ கொதித்து வந்துருச்சு தண்ணி. அடுத்தது நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற ரைஸையும் சேர்த்துட்டு இப்போ 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டால் அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். பாஸ்மதி ரைஸ் சீக்கிரம் குக் ஆயிரும். ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். பாருங்கள், குக் ஆயிடுச்சு. இப்போ தண்ணி வடிச்சிட்டு ரைஸை செப்பரேட்டாக வச்சுக்கலாம். இப்போ ரைஸ் பண்ணுறதுக்கு பேனில் 2 ஸ்பூன் பட்டர் விட்டுட்டு ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் ஆட் பண்ணிங்கன்னா, வெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்தது வெட்டி வச்சுருக்கிற பூண்டையும் சேர்த்திக்கிறேன். பூண்டு நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு பூண்டு நிறைய போடுங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கலைன்னா ஆப்ஷனல், நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க அதை. அடுத்தது 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நம்ம சில்லி பவுடரில் எதுவும் சேர்த்திக்க போகிறதில்ல, அதனால் காரத்துக்கு தகுந்தாற் போல் பச்சை மிளகாய். லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்க போகிறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு. வெங்காயம் ரொம்ப பொன்னிறமாக வரணும்னு அவசியம் இல்லை, பாதி வதங்கினா போதும். இப்போ பாதி வதங்கிடுச்சு. அடுத்தது காளானையும் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் சேர்த்து ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். குடமிளகாய் சீக்கிரம் வெந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மஷ்ரூமை சேர்த்து வேக வச்சுட்டு இது பாதி வந்ததுக்கப்புறம் கேப்சிகமும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது கேப்சிகம், குடைமிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தது புதினா சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சமாக தண்ணி விடுங்க, ஏன்னா ஆல்ரெடியே குடைமிளகாயில் தண்ணி விடும். ஸோ 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மிதமான சூட்டில் வேக வைங்க. இப்போது அரிசி தனியாக வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. பாருங்கள், நல்லா உதிரியாக இருக்குது. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம தண்ணி கம்மியாக தான் சேர்த்தணும். குடைமிளகாய் இருக்கிற தண்ணியும் இதில் விட்டுருக்கு. இப்போ ஒரு அரை ஸ்பூன் போல் மிளகு சேர்த்திக்கிறேன், மிளகுத்தூள். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ரைஸை சேர்த்துட வேண்டியதாக இதில்.
சாப்பாடு சேர்த்துட்டு மெதுவாக கிளறி விடுங்க, இல்லாட்டி அரிசி உடஞ்சிரும். உங்களுக்கு உப்பு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா இப்போ போட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு வேணும்னா ஒரு 6 ஸ்பூன் கீ மேலே விட்டுக்கலாம், நெய். டெய்லி ஒரே மாதிரியே ரைஸ் பண்ணுறதுக்கு இது மாதிரி செஞ்சு பாருங்கள். லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் குக்கரில் ரைஸ் வச்சு வேக வைக்கலாம், பட் குக்கரில் வச்சு இந்த அளவுக்கு உதிரி உதிரியாக வராது. நான் எப்போவும் பாத்திரத்தில் தான் தனியாக வேக வைப்பேன். ஸோ நீங்கள் குக்கரில் வேக வச்சு கூட இது மாதிரி செஞ்சுக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மஷ்ரூம் கேப்சிகம் ரைஸ் எப்படி வந்ததுன்னு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.